ஒரு 32 வயசு இளைஞர். ஹீமோகுளோபின் அளவு வெறும் 4 பாயிண்ட் தான் இருந்தது. பொதுவா ரத்தம் குறைஞ்சா முகம் வெளுத்து போகும். ஆனா இவருக்கு இரத்த சோகையோடு சேர்ந்து மஞ்சள் காமாலையும் இருந்தது. பட் லிவர் ப்ராப்ளம் எதுவும் இல்ல. அப்போ உண்மையில என்னதான் பிரச்சனை? இந்த கிரிட்டிக்கல் கேஸ நம்ம பூரணை ஹாஸ்பிட்டல் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் நாகரத்னம் எப்படி டயக்னோஸ் பண்ணாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர். லாஸ்ட் வீக் ஒரு பேஷண்ட் பற்றி சொல்லியிருந்தீங்க. அவருக்கு ஒரு 32 வயசு இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. அவர் நம்மக்கிட்ட வர்றப்போ அவரோட நிலைமை எப்படி இருந்தது? அந்த பேஷண்ட்டு வெளியே வேறு ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே டெஸ்ட்லாம் பண்ணி தான் இங்கே வந்திருந்தாங்க. வெளியே பார்த்ததில் ஹீமோகுளோபின் அளவு வெறும் 4 பாயிண்ட் தான் அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த ஹாஸ்பிட்டல்லையும் அதை வந்து சாதாரண ரத்த சோகைன்னு நினச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் அங்கே பண்ணியிருந்தாங்க. பட் அந்த ட்ரீட்மெண்ட்னால அவருக்கு உடல் சோர்வும் குறையலை, அவரோட ஹீமோகுளோபின் லெவலும் ரைஸ் ஆகலை. அந்த கவலையோடு தான் நம்மக்கிட்ட இங்கே வந்தாங்க. டாக்டர், அந்த பேஷண்ட்டுக்கு இருந்தது சாதாரண இரத்த சோகை இல்லைன்னா அவருடைய ஹெச்பி அளவு ஏன் கம்மியாச்சு? இது என்ன பிரச்சனைன்னு நீங்கள் எப்படி டயக்னோஸ் பண்ணீங்க? ரத்த சோகைக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். ஹீமோகுளோபின் அளவில் முன்னேற்றம் இல்லைன்னு தெரிஞ்சப்பயே இதில் வந்து வேறு ஏதோ பிரச்சனையும் சேர்ந்து இருக்குன்றது நமக்கு புரிஞ்சது. ஸோ நம்ம ஃபஸ்ட் பார்த்த டெஸ்ட்டே கம்ப்ளீட் பிளட் கவுண்ட். கம்ப்ளீட் பிளட் கவுண்டில் ரத்த அளவோடு சேர்த்து மற்ற அணுக்களையும் நம்ம பார்ப்போம். அதில் நாங்கள் சந்தேகப்பட்ட மாதிரியே அவருக்கு இரத்த அணுக்கள், சிவப்பணுக்கள் குறைபாடோடு சேர்த்து எதிர்ப்பு சக்திக்கு தேவையான வெள்ளை அணுக்களும் கம்மியாக இருந்தது. அதே போல் ரத்தம் உறையிறதுக்கு தேவையான பிளேட்லெட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய தட்டணுக்களும் கம்மியாக இருந்தது. 3 அணுக்களும் கம்மியாக இருக்கிறத தான் நாங்கள் மெடிக்கல் டேர்மில் பேன்சைட்டோபீனியான்னு சொல்லுவோம். டாக்டர், இந்த பேன்சைட்டோபீனியா அப்படிங்கிறத பற்றி இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன். சாதாரண ரத்த சோகையை விட இது வந்து ஒரு சீரியஸான கண்டிஷன் பேன்சைட்டோபீனியான்றது. ஏன்னா வெள்ளை அணுக்கள் நம்ம உடம்புல குறைஞ்சிச்சுன்னா நம்மளோட எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு நமக்கு ஈஸியாக நோய் தொத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது சாதா காய்ச்சலே நமக்கு உயிருக்கு ஆபத்தாக கூட முடியலாம். அதே மாதிரி தட்டணுக்கள், பிளேட்லெட்ஸ் குறைஞ்சதுன்னா உடம்புல இரத்த கசிவு ஏற்படலாம். அது உடம்புக்குள்ளேயும் சரி வெளியவும் சரி, அதுக்கான வாய்ப்பு அதிகம். டாக்டர், இந்த பேன்சைட்டோபீனியா எதனால் வருது? அண்ட் குறிப்பிட்ட இந்த பேஷண்ட்டுக்கு இருந்த மஞ்சக்காமாலை பிரச்சனைக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நிச்சயமாக சம்மந்தம் இருக்குது. நம்ம உடம்புல ரத்த அணுக்கள் உற்பத்தி ஆகிற எலும்பு மஞ்சைன்னு சொல்லுவோம், போன் மேரோன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அதை ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி நினச்சிக்கோங்க. அந்த ஃபேக்ட்ரிக்கு தேவையான முக்கியமான மூலப்பொருட்களே விட்டமின் B12 அப்புறம் ஃபோலிக் ஆசிட்ன்ற 2 விட்டமின்ஸ். இது ரெண்டுமே இரத்த அணுக்கள் உற்பத்திக்கு ரொம்ப தேவையானவை. அவருக்கு இந்த 2 சத்துக்களுமே மிகவும் குறைந்த அளவில் இருந்தது. ஸோ அந்த ஃபேக்ட்ரியில் போதுமான அளவு ப்ரைமரி ப்ராடக்ட்ஸ் இல்லாதனால அணுக்கள் உற்பத்தி சரியாக இல்லை. அப்படி அரைகுறையாக உற்பத்தி ஆகிற அணுக்களுமே ரத்தத்தில் கலக்கிறதுக்கு முன்னாடியே அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ ரத்த அணுக்கள் அழிவிறப்ப நமக்கு பிலிரூபின்ற பை ப்ராடக்ட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். இந்த பிலிரூபின் லெவல் அதிகமாக இருக்கிறது தான் நம்ம ஜாண்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இவருக்கு கல்லீரல், லிவரில் ப்ராப்ளம் இல்லாதப்பையும் மஞ்சக்காமாலை வந்ததுக்கான காரணம் இதுதான். டாக்டர், நீங்கள் சொல்கிறத பார்த்தா இதை மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் உயிருக்கே ஒரு ஆபத்தான ஒரு நிலைமைன்னு தெரியுது. ஸோ இந்த கட்டத்தில் அவருக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் நம்ம பூரணை ஹாஸ்பிட்டலில் கொடுத்தீங்க? கண்டிப்பாக அவருக்கு உடனடியாக ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டது. ஸோ அதனால தான் நம்ம இங்கே அட்மிஷன் பண்ணோம். அவருக்கு ரத்தம் ஏற்றுறது மட்டுமே இதுக்கு தீர்வு ஆகாது. ஏன்னா நம்ம ஏற்றுற ரத்தத்தோட லைஃப் டைம் வந்து 3 months. அதனால் அவங்களுக்கு அந்த எந்த சத்து குறைபாடு இருந்ததோ அதை சரி பண்ண வேண்டியது தான் முதல் கட்ட ட்ரீட்மெண்ட். ஸோ அதுக்கு வந்து நம்ம விட்டமின் B12 இன்ஜெக்ஷன் மூலமாகவும் ஃபோலிக் ஆசிடை வந்து மாத்திரை மூலமாகவும் அவரை மெடிக்கல் சூப்பர்விஷனில் நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ அந்த ஃபேக்ட்ரிக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்தோடனே அவரோட ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. டாக்டர், ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு இப்போ அந்த பேஷண்ட் எப்படி இருக்காரு? அவரோட ரத்த அளவு நார்மலுக்கு வந்துருச்சா? ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்த சில நாட்கள்லேயே அவருக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சு. அவர் முழுசாக க்யூர் ஆகிட்டார். நம்ம ரிப்பீட்டாக அவரோட ஹீமோகுளோபின் எல்லாமே பார்த்தப்ப ஹீமோகுளோபின், பிளேட்லெட்ஸ், வெள்ளை அணுக்கள் எல்லாமே நார்மல் லெவல்ஸ்க்கு வந்துருச்சு. அவர் நார்மலாக இப்போ ஆக்டிவாக அவரோட டே டு டே ரொட்டீனை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கேஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இரத்த சோகைன்றது வெறும் அயன் குறைபாடுனால வர்ற தொந்தரவு கிடையாது. அதே மாதிரி மஞ்சக்காமாலைன்றது கல்லீரல் பாதிச்சாதான் வரும்ன்ற பிரச்சனை கிடையாது. நோய்க்கான சரியான காரணத்தை கண்டுபிடிச்சிட்டா எவ்வளோ கிரிட்டிக்கலாக இருக்கிற பேஷண்ட்ஸையும் நம்மளால் சுலபமாக காப்பாற்ற முடியும். நன்றி, வணக்கம்.